வந்துட்டாருப்பா நம்மளுடைய சூரப்புலி விஜய் சேதுபதி அப்படியே இன்னைக்கு சூற விட போறாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். முன்னாடிலாம் வந்து கமல் சார் இருக்கும் பொழுது சாட்டர்டே சண்டே எபிசோடு எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வார இறுதியில் கமலஹாசன் அவர்கள் செய்யக்கூடிய சம்பவம் இருக்குல்ல, அவர் ப்ரோமோவை டீகோட் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்கும் நமக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துச்சுன்னா கமல் சார் வந்து எப்பயுமே புரியாத மாதிரி தான் பேசுவார். அப்படியே சுற்றி உலகத்தையே சுற்றி வந்துடுவார். அதை டீகோட் பண்ணுறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், மக்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரை சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, இதில் என்ன சொல்ல வராரு, ஓ அப்படி இருக்கா, இப்படி டைரெக்டாக எந்த ஒரு விஷயமும் கன்வே ஆகாது. ஸோ அது ப்ரோமோவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் எதுக்குடா சாட்டர்டே சண்டே எபிசோடு வருது, அதாவது விஜய் சேதுபதி எப்போ ஹோஸ்ட்டாக ஆனாரோ எதுக்கு வீக்கெண்ட் எபிசோடு, எதுக்கு அதுக்கு வீக் டேஸில் இவங்களே நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோமே, விஜய் சேதுபதியை விட கண்டஸ்டன்ஸ் அதிகமாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முழுக்க காரணம் விஜேஎஸ் அவர்கள் தான். அவர் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸ்லையும் எப்படி இருக்குது, தமிழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது விஜேஎஸ் வந்து நான் அவங்கள திருத்த வரல, நான் சுட்டி காட்ட தான் முடியும், சுட்டி கூட காட்ட மாட்டுறாரு. அதாவது ஒரு 10 விஷயங்கள் நடக்குதுன்னா அதில் ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசுகிறார், அவருக்கு அஃபெக்டானா பேசுகிறாரு. ஆனால் ஜென்ரலாக மக்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை விஜேஎஸ் அங்கே பேசுகிறாரான்னு கேட்டால் கிடையாது. சரி, முதல்ல வந்து ப்ரோமோ நம்ம பார்த்துருவோமே. ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லை. வராரு, டிவியில் வந்து அவங்க அந்த டாஸ்கில் சண்டை போட்டுட்ருப்பாங்கல்ல, திவாகர் எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க இல்லையா, ஒரு 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. அந்த டாஸ்க் வந்து ஓடுது, எல்லாரும் கத்துறாங்க, திவாகர் கத்துறாரு, அதனால அந்த சீட்டு கொடுத்தாங்க பாருங்கள், ஈட்டு ஸ்லீப்பு ரிப்பீட்டு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து வேலையே செய்யாமல் இருக்கிறது யார், இவங்களுக்கு வந்து காசே வேணாம், பஸ் டிக்கெட் மட்டும் போதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு டாஸ்க் நடக்கிறது பின்னாடி ஓடுது. அதில் எவ்வளோ பஞ்சாயத்து வந்துச்சு தெரியுமா? அது ஓடுது, அதை வந்து இவர் காதை மூடிட்டு கேட்குறாப்புல. அப்புறம் திரும்பிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் ஐயா, நாங்களும் அதை தாயா வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டே இருக்காங்கய்யா. இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் புரியாது, நீங்கள் சொல்லவே இல்லையே, இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, அதுதானே மக்களுடைய வருத்தமே. அவர் சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் புரியாது, இது வரைக்கும் நீங்கள் எப்படி சொன்னீங்க, சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் அது கடைசியில் என்ன பண்ணுறாரு, இந்த லவுட் ஸ்பீக்கர் மைக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்லுவோமா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே சொல்லி அறுத்து தள்ளிட்டாலும், இது நான் சொல்லலை, கமெண்ட் செக்ஷன், நீங்கள் அந்த ப்ரோமோ கமெண்ட் செக்ஷனை பாருங்கள், எவ்வளோ கழுவி ஊற்றுறாங்க. இதெல்லாம் சேனல் பார்க்குதா? ஏங்க, ஒரு கண்டஸ்டன்ட் மேலே ஒரு நெகட்டிவான விமர்சனம் வர்றது ஓகே, சேனலை வந்து அதை வந்து ஏற்றுக்கலாம், அதில் வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்க தேவையில்லை. ஒரு ஷோனுடைய ஹோஸ்ட்ன்றவர் உங்கள் சேனலுடைய அம்பாசடர் மாதிரி, உங்கள் சேனலுக்கு அவர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ். அவர் மேலே நெகட்டிவாக ஒரு விமர்சனம் வருதுன்னும் போது அதையுமே சேனல் கண்டுக்க மாட்டீங்களே, ஏன்? நீங்கள் அந்த ஸ்டைலை மாற்ற வேணாமா? இல்லை சார், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும், இப்படியே விட்டால் மக்களுக்கு வந்து ஷோ மேலே ஒரு ஹோப் இல்லாமல் போயிடும். ஹோஸ்ட் மேலே ஹோப் இல்லைனாலே ஷோ மேலே ஹோப் இல்லை, ஷோ பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் எப்படின்னா வந்து இவங்க வந்து மக்கள் மத்தியில் இந்த ஷோவை தள்ளிடுறாங்க, அது எப்படி தான் தெரில. சரி, இது இருக்குதா, இது நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக கமெண்ட் செக்ஷன்லாம் படித்து பார்க்கலாம். அந்த ப்ரோமோ கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ், விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங்கை மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பேசலாம். இப்போ திவாகரை பற்றி விஜய் சேதுபதி கேட்பாரா மாட்டாரா? இன்றைக்கி ட்விட்டரில் வந்து எபிசோடே இப்போ தான், ஷூட்டிங்கே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து திவாகரை முரட்டுத்தனமாக ரோஸ்ட் செய்து விட்டார் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் நடக்க போகிறதில்ல, நடக்கணும்னா என்றைக்கும் நடந்திருக்கணும், முதல் வாரத்திலே நடந்திருக்கணும். ஆனால் அது நடக்கலை. இன்றைக்கி நடக்குமா அப்படின்றதுல எனக்கு ஹோப்பும் கிடையாது. அது எப்படி முன்னாடி நம்மனா ஜோசியக்காரனா முன்னாடியே வந்து விஷயத்த சொல்கிறதுக்கு. பார்வதியோடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து சில டிசிஷன் எடுக்கும் பொழுது அது எப்படின்னா சில இடங்களை கசியும். சரிங்களா? அது வந்து ஒரு சோர்ஸ் மூலமாக நமக்கு தெரிஞ்சது, அதனால் சொன்னோம். அதில் கூட லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும், டெஃபினட்டாக கலையை கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் உட்காந்து எப்பயும் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரா நீங்களாம்,
இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் அவனை அசிங்கமாக பேச, அவன் உங்களை அசிங்கமாக பேச, இப்படி போய் 2 பேரும் மாறி மாறி அவங்க கேரக்டரை கொச்சப்படுத்திக்கிட்டாங்க. நீ பிடிச்சி பேசலையா அப்படின்னு இவர் கேட்க, நீ என்னை தப்பாக தான் பார்த்த, தப்பாக தான் பண்ண அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இப்படி பேசிக்கிட்ட 2 பேரும் உட்காந்து எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது, என்னடா இது வந்து இவங்களா பண்ணுறாங்களா இல்லை யாருனாச்சும் சொல்லி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பர்டிகுலராக பிக் பாஸ் இந்த சீசனில் ஏன் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லாக நடிப்பு மாதிரி இருக்குது. இது ஸ்கிரிப்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், நடிப்பு மாதிரி இருக்குது. எனக்கு சண்டை போடுறதே ஒரு நடிப்பு மாதிரி இருக்குது, அது ரியல் ஃபைட் மாதிரியே எனக்கு தெரில. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. வாட்டர்மெலன் எப்பயுமே அடுத்தவங்களை பேசும் பொழுது தகுதி தராதரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வெல் செட்டில்டு, நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் அப்படின்றான். பச்சையாக புழுவுறான். நான் அதாவது இந்த ஆள் சொல்லி தப்பு இல்லை, இவனை வச்சு இவன் ஒரு ஆளுன்னு இவனை வச்சு 5 படம் வந்து 5 படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். பல படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு இவனை கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். நேற்று சொல்கிறான் பெரிய பெரிய ஹீரோவுக்கு வந்து இவர் வில்லனாக நடிக்க போகிறாராமா. இந்த திருவிழாலாம் நடக்கும் பாருங்க, அந்த திருவிழாவில் சாமி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பேய் வேஷம் போட்டுக்கிட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா கூட இவனுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி தான் இருக்கான், நல்ல ஆள் வந்து கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான். அவன் வந்து அவனை ஹீரோவாகவும் பார்க்க முடியாது, வில்லனாகவும் பார்க்க முடியாது. அவன் சொல்கிறான், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். சரி, அதை சொல்லிட்டு போ, பரவாயில்ல. அடுத்தவங்கள நீ என்னுடைய 30% கூட கிடையாது, உன் தராதரம் என்னன்னு எனக்கு தெரியாதா, உனக்கு தகுதியே கிடையாது, தரம் இல்லாத ஆட்கள் கிட்ட நான் பேச மாட்டேன். அவனுடைய கிளினிக்கே என் ஸ்டூடியோ சைஸ் தான் இருக்கும், இந்த ரூம் சைஸ் தான் இருக்கும். அது வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக்கினுடைய ஃபைன் நான் நிறையா வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 40,000 ரூபா கிட்ட ஃபைன் வச்சுருக்கான் செல்லான். 40,000 ரூபா. இவன் வந்து நான் லக்ஸரியாக வாழ்ந்தேன், அவன் பைக்கே ஸ்ப்ளெண்டர் பைக்கு, லக்ஸரியாக வாழ்ந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், வெல் செட்டில்டு. இவனுக்கு வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களா, எவ்வளோ? ஏன்டா நீ வர்றதே ஒரு சீன் தான் சொல்கிற, ஒரு சீனுக்கு என்ன கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுப்பாங்க, எனக்கு புரியலையே. வாயை திறந்து பேசுறது அம்புட்டும் உருடா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், விஜய் சேதுபதி ஒரு வேளை திவாகரை ரோஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடிக்கவே தெரில, நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு எதுனா வந்து அவருடைய ப்ரொஃபஷனை வச்சு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, திவாகர் எப்படி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய இதில் வந்து நீங்கள் ஒரு 10% கூட கிடையாது சார், இவனுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போலான்னு இருக்கேன். அப்படி என்ன தான் இவன் நடித்து கிழிச்சிட்டான், என்ன மாதிரியான நடிப்பு வந்து கொடுத்துருக்கான், எப்படி இவன் ஃபேமஸ் ஆகிருக்கான் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ விஜய் சேதுபதி இவன் திட்டுவான், மற்றவங்களை எப்படி பேசுகிறானோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, உங்களுக்கு என்ன நடிப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன இது இருக்குது அது இருக்குன்னு பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வாரம் முழுக்க நீங்கள் எதுவும் கேட்காம அவனுக்கு கை தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வேறு. இது ஒரு பக்கம் இருக்குதா. இன்னொரு பக்கம் வந்து பார்வதி அவர்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அவர் கமருதீனை போட்டு தான் ரோஸ்ட் பண்ண போகிறார், அது வந்து எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி பெருசாக விஜேஎஸ் கிட்ட ஒன்றும் இருக்காது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து கமெண்ட்ஸை பார்ப்போம். இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் இவங்க பார்க்குறாங்களா? இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ் வந்து படிப்பேன். ஓகேவா? கமெண்ட்ஸ் ஏன் படிக்கிறேன்னா, மக்கள் நம்மளுடைய ரிவ்யூ வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து படிப்பேன். இவங்க அதை பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. பார்த்தா நிச்சயமாக அவங்க வந்து தன்னுடைய ஸ்டைலை மாற்றிப்பாங்க. அந்தளவுக்கு மோசமான கமெண்ட்ஸ் பாருங்கள். எப்படி இருந்தாலும் போர் தான் எபிசோட், இதுக்காக காலில் இருந்து நாங்கள் காத்திருந்தேன், இந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு. இது ஒரு ப்ரோமோவா? இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். நான் கூட ரெட் கார்டோன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா மைக் செட்டு. சரி, இதெல்லாம் ஓகே. விஜிஎஸ் ப்ரோமோ இன்றைக்கி சம்பவம் உறுதி. ப்ரோமோ பார்த்து நம்ம அதான் நினைப்போம். ஆனால் விஜிஎஸ் எபிசோட் எப்பயும் போல் கமருதினையே நோண்டுவார். ஏன்னா கமருதீன் வந்து ஒரு ஈஸி டார்கெட்டாக இருக்கார் விஜிஎஸ்க்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த கமெண்ட் தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நீங்கள் சொல்லிவிட்டாலும் நாங்கள் அப்படியே அசந்து அழுத்து தான் போவோம். ஓகேவா? ரெட் கார்டு டு விஜய் சேதுபதி, இதான் இங்கே ஹைலைட்டு. விஜய் சேதுபதி குவிட் பட்டன். விஜேஎஸ் இன்னைக்கு காட்டுற அடியில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் வர வாரத்தில் ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கீழே ப்ராக்கெட்டில் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நம்ம மைண்ட் செட் அது நம்ம நினைப்போம், ஆனால் ரியாலிட்டியில் நடக்காது. நல்லா சொன்னீங்க போங்க, நான் சொன்னல இத்தனை நாளாக நீங்கள் சொல்லவே இல்லையா ராசா அப்படி. அப்புறம் விஜேஎஸ் கத்துறாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க கண்டஸ்டன்ஸ். யோ, நீ உன்னோட எல்லா படத்துலையும் அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அப்படியே சொல்லி கிழிச்சிருவ. நேற்றையா ஓகே திவாகர் ஹேட்டர்ஸு, ஓகே
இவரே ப்ரோமோ மட்டும்தான் பார்ப்பாரு போல், அப்படி தான் போயிட்டுருக்கு ஷோ. அவர் வந்து ஃபுல் எபிசோடும் பார்க்குறதில்ல, அந்த லைவையும் பார்க்குறதில்ல, ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு வந்து ஜட்ஜ் பண்ணுறாரு. தலைவன் தலைவி மூவியில் கத்துற மாதிரி எல்லாம் கத்துதுங்க, புரியுதா? ஸோ இந்த ப்ரோமோவுக்கு இவ்வளோ லேட்டா? ஸோ முழுக்க ப்ரோமோ செக்ஷன்ஸ் இப்போ ஒரு 800 கமெண்ட்ஸ் வருதுன்னா 800 கமெண்ட்டுமே நெகட்டிவ் தான். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? என்ன கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.